குவாண்டம் உலகத்தில் காணப்படுகிற ஒரு காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட் தான் ஒப்சர்வர் எஃபெக்ட் என்பது. அது பற்றி நம்ம மிக எளிமையாக பார்ப்போமா? முதல்ல குவாண்டம் உலகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்க. அதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நம்ம இந்த உலகத்தில் எல்லா விடயங்களையும் பார்த்து பழகிவிட்டோம். மனிதனை எவ்வாறு பார்க்கிறோம்? அந்த மனிதன் மனிதனாக இருக்கிறான், அவன் ஒரு மரமாக மாறுவதே இல்லை என்று நமக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அது மனிதனாக திடீரென்று மாறாது என்று நமக்கு தெரியும். இதற்கு காரணம் நம்ம பார்ட்டிக்கலாக பார்க்கிறோம். அதாவது இந்த மனிதனும் சரி மரமும் சரி பார்ட்டிக்கல் என்ற அணுக்களால் ஆனது, அது நிலையானது என்று நம்ம உணர்வது தான் காரணம். அதனால தான் மாறுதில்லை. ஆனால் குவாண்டம் உலகம் அப்படி பார்க்காது. மனுஷனை வேறுபடுத்தாது, மரத்தை வேறுபடுத்தாது, எந்த பொருளையும் வேறுபடுத்தாது. அது அந்த பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ளதே அணுக்கள் அந்த நிலைக்கு செல்லும். அந்த நிலைக்கு செல்லும் போது அணுக்களிலும் இன்னும் சிறிய துணிக்கைகள் காணப்படுது. அதற்கு சொல்லுவாங்க எலக்ட்ரான் என்று. இந்த எலக்ட்ரான் எப்படி காணப்படுது என்பதுதான் இந்த குவாண்டம் என்பதன் ஆய்வு ஆகும். அங்கு அது எப்படி காணப்படுது என்றால் அலைகளாக இருக்குதாம், வேவ்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதுவும் சாத்தியமான அலைகளாக இருக்குதாம். இந்த அலைகள் என்ன செய்யும்? நீங்கள் சாதாரண உலகத்திலேயும் அலைகளை கண்டிருப்பீங்க. ஒரு ஆற்றில் ஒரு கடலில் அலைகளை, அந்த அலைகள் அசைந்து கொண்டே தான் இருக்கும், மாறிக்கொண்டே தான் இருக்குமே, ஒரு இடத்தில் இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி தான் குவாண்டம் உலகம் எல்லாமே அலைகளால் ஆனது. குவாண்டம் உலகம் என்பது சிறிய லெவலில் எல்லாவற்றையும் பார்ப்பது, ஸ்டடி பண்ணுவது, சரியா? ஆகவே அது நிலையாக இருக்க மாட்டாது அல்லவா? இந்த நிலையாக இருக்க மாட்டாது என்பதன் கருதுகோள் என்னவென்றால், ஒரு பரிசோதனையினூடாக விஞ்ஞானிகள் அதை சொல்கிறாங்க. அதற்கு சொல்லுவாங்க டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று கூறுவாங்க. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒருவர் ஒரு ஒப்சர்வர் இல்லாவிட்டால், கண்காணிப்பவர் இல்லாவிட்டால் ஒரு எலக்ட்ரானானது அலை போல நடக்கும். அடுத்தது அது ஒரு பேட்டர்னை உருவாக்கும். அது அலை போல் நடந்து கொள்வது தானே. அந்த நடந்து கொள்ளும் போது ஒரு பேட்டர்ன் ஒன்றை, அதற்கே உரிய ஒரு பேட்டர்ன் ஒன்றை உருவாக்கும். ஆனால் எந்த ஒரு எலக்ட்ரானும் இந்த ஸ்லிட் வழியாக சென்றதை யாராவது கவனித்தால், இது கவனிக்காத போது என்ன நடக்கும் என்றால், அது அலை போல தான் நடந்து கொள்ளும், ஒரு பேட்டர்னை உருவாக்கி கொண்டே செல்லும். ஆனால் அதனை இப்படி செல்லுகிறது என்பதை ஸ்லிட் வழியாக ஒருவர் கவனிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த வேவ் பிஹேவியர் ஒன்று காணப்படும். அந்த அலை சிதறல் அடைந்து மறைந்து விடும், துகள் போல அது எமக்கு காட்சியளிக்கும், சரியா? அதனால தான் நம்ம ஒப்சர்வராக இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். நம்மண்ட ஒவ்வொரு மனிதனையும் உங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வேவ்ஸ் மறைந்து விடுது. வேவ்ஸை உங்களால் காண முடியும், நீங்கள் தான் ஒப்சர்வர். ஆனால் நீங்கள் காண்பது அந்த அலையை துகளாக காண்றீங்க, பார்ட்டிக்கலாக காண்கிறீங்க. அதனால தான் அது அதே மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இருப்பது மாதிரி தோணுதோ. ஆனால் நுண்ணிய லெவலில் அது சேஞ்ச் ஆகி கொண்டு தான் இருக்குது. இப்பொழுதும் நம்ம முதல்ல ஒரு உதாரணம் சொன்னோம் தானே, மனிதனையும் மரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. இது சாதாரண எல்லோருக்கும் புரியும் வகையில் நம்ம விளங்கப்படுத்துவது என்றால், மனிதனும் மரமும் ஒரே நாளில் மாறுமா? மனிதன் மரமாக மாறவும் மாட்டான், மரம் மனிதனாக மாறவும் மாட்டாது என்று நமக்கு தெரியும். ஆனால் மாறுகிறதாம். எப்படி மாறுகிறது என்றால், அலை வடிவில், நுண்ணிய வடிவில் மாறுகிறதாம். அதனை நம்ம காண்பதில்லை என்றால் நம்ம ஒப்சர்வராக இருந்து கொண்டு பார்க்கிறோம். பார்க்காத போதும் மாறலாமா? ஒப்சர்வர் யாருமே, இப்போ ஒப்சர்வர் என்று ஒருவர், பார்ப்பவர் ஒருவர் இருந்தால்தானே ஒவ்வொரு பொருளையும் நம்ம காணலாம். இப்பொழுது சாதாரணமாக சயின்ஸை பொறுத்தவரை சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு ஒரு விடயம் சொல்கிறாங்க, குவாண்டம் மைண்டு என்று சொல்லி. அதாவது எமது மனசு தான் பொருட்களை காணுது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை காணாவிட்டால் அந்த பொருள் இருக்குதா இல்லையா என்று யாருக்கு தெரியும்? நீங்கள் காண்பதனால தான் அந்த பொருள் இருக்குது. அந்த பொருள் இருப்பதாக உங்களுக்கு தோன்றுவதற்கு காரணம் அது துகளாக தோற்றம் அளிக்குது. ஆனால் உண்மையாக அது அலையாக இருக்குது. இதுதான் ஒப்சர்வர் எஃபெக்ட் என்பது. அதாவது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு அளவீட்டு முறையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அளவீட்டு முறையின் படி அதனை ஒரு விடயத்தை குவாண்டம் லெவலில் சென்று அளவிடும் போது இரண்டு விடயங்களை ஒரே நேரத்தில் அளவிடவே முடியாது. ஏனென்றால் குவாண்டத்தில் இரண்டு விடயங்கள் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்தது ஒரே விடயம்
இரண்டாகவும் ஒரே நேரத்தில் இருக்கலாம். இரண்டு விடயங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. அதே வேளை ஒரே விடயம் இரண்டு நிலைகளில் ஒரே நேரத்தில் இருக்கலாம். ஆனால் இவை எதனையும் மனித கண்கள் காண்பது அல்ல. மனித கண்கள் ஒரு கருவியாக இருந்து, மனித கண்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு மிருகத்தின் கண்கள், ஒப்சர்வர் என்பது யார், காண்பவர் யார் என்றால் ஒரு சிறிய பூனை என்றாலும் அதுவும் ஒப்சர்வர் தான். இந்த உலகத்தை அதை எவ்வாறு காண்கின்றது என்பது சரியா. மனிதன் எவ்வாறு காண்கின்றான், ஒவ்வொரு மனிதன் உலகத்தை காண்பது வித்தியாசம்தான் என்றாலும் மனிதன் பொதுவாக ஒரு வடிவத்தில் காண்கிறான். இந்த காண்பது என்பதுதான் உலகத்தை உருவாக்குதே ஒழிய உலகம் மனிதன் காண்பதனால அப்படியே இருக்கிறது என்பது அல்ல. உலகம் வேறு மாதிரியாக இருக்குது, குவாண்டம் லெவலில் இருக்குது, அலைகளாக இருக்குது. அலைகள் என்றால் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே துகள் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளாது. ஆனால் ஒரே இருநிலை, அதாவது மனிதனின் சாவும் வாழ்வும் ஒரே நேரத்தில் அப்படியே இருக்கலாம். இவை யாவற்றையும் நம்மால் காண முடியாது. ஏனென்றால் ஒப்சர்வர் காண்பது எப்பொழுதுமே துகள்களாகத்தான். துகள்களாக ஒன்றை கண்டால் அலையை காணவே முடியாது. ஆனால் உண்மையில் அது இருப்பது அலைகளாகத்தான். ஆகவே இதை வைத்துக்கொண்டு நிறைய சயின்ஸை மீறிய சைக்காலஜிக்கல் ஆய்வுகள், அது மாதிரி தான் நிறைய இந்த யூனிவர்ஸ் பற்றிய ஆய்வுகள், அடுத்தது யோகா, மெடிடேஷன் பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நடைபெறலாம். ஆகவே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு புரட்சிகரமான கருத்தை தான் இந்த ஒப்சர்வர் எஃபெக்ட் என்று சொல்லுது. ஒப்சர்வர், பார்வையாளர் தான் இந்த உலகத்தை தீர்மானிக்கிறார். ஏனென்றால் பார்வையாளர் உலகத்தை ஒரே மாதிரியாக காண்கிறார். அவர் காண்பது துகள்களாக, ஆனால் உண்மையில் அவர் காணும் அனைத்தும் அவர் உட்பட அலைகளாக இருக்கின்றன, மாறிக்கொண்டும் மாறாமலும் இருக்கின்றன. இதுதான் ஒப்சர்வர் எஃபெக்ட். எனவே ஒப்சர்வர் எஃபெக்ட் பற்றி ஒரு எளிய புரிதலை எல்லோருக்கும் புரியும் வகையில் நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான குவாண்டம் ஃபிசிக்ஸ் தொடர்பான இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் எதிர்காலத்தில் இந்த சேனலில் பதிவிடுவோம். எம்முடன் இணைந்திருங்க.